அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட்டு 1 2 3 123. நிறைய பேர் நேற்று ரொம்ப சந்தேகமாக கேட்டுருந்துருப்பாங்க. ஆனாலும் எப்படி நம்ம எடுக்கிற கணிப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏபிசி 128 அப்படிங்கிறதுல ஏபி 12 அப்படிங்கிறது டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. நம்ம நிறைய செட்லாம் எடுக்கவே இல்லை. சொல்லப்போனால் 1 2 3 யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அது வரிசையாக வரும்போது இது மாதிரி வரும்னு சொல்லிட்டு நம்ம நேற்றைய கணிப்புகளை தெளிவாகவே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த அளவுக்கு நம்மளோட கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சும்மா நம்ம அந்த பில்டப்லாம் இல்லை, இருக்கிற விஷயத்த உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன். இவ்வளோ தான் விஷயம். சீபோர்டில் மட்டும் அந்த 8க்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3க்கு பவராக மாறியிருக்கு. இவ்வளோ தான் நம்ம நேற்று எடுத்த கணிப்பு. 1 2 3 ஏபியில் 12 அப்படிங்கிறது ஒரு தெளிவான வெற்றியை நம்ம எடுத்திருக்கோம். மென்மேலும் இது மாதிரி நிறைய வெற்றிகள் வாய்ப்புகள் எல்லாத்தையும் நம்ம கணிப்புகளாக பார்ப்போம். அதையும் உங்களுடைய சரியான நேரத்தில் உங்களை சேரும். அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். நான் தினசரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, மறக்காமல் லைக் பண்ணி வைங்க. அப்போ தான் எனக்கும் கணிப்பு எடுத்து கொடுக்குற எனக்கும் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் செய்வீங்களா அப்படிங்கிறது நான் தினசரி கேட்டுட்ருக்கேன். செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் தினசரி சொல்லிக்கிட்டும் இருக்கேன். செய்வீங்கன்னு பார்க்கலாம். சரியா? ஓகே. இதுக்கப்புறம் இன்றைக்கி எப்படி கணிப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் ஓவரால் பார்த்தோன்னா ஏ போர்டு அப்படிங்கும்போது 1 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுத்தோம். அதில் ஏ போர்டில் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாகவே வந்துச்சு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 1 ஒன்று அப்படியே டேரெக்டாக ஏ போர்டில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோ தான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்புகளோட தகவல்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இன்றைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்குது சிம்பிளாக ஷார்ட்டாக பார்ப்போம். திரும்பவும் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள், லைக் பண்ணிட்டே பாருங்கள். மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம நேற்று எப்படி கணிப்பு பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 9க்கு 0, 0க்கு 8, 8க்கு 8 அப்படின்னா நம்மளுக்கு ஏ போர்டில் 1 வரும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணோம். ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா 1க்கு 3, 3க்கு 2, 2க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பி போர்டில் 2 வரும் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணோம். 2 வந்துச்சு. ஓகே. இப்போ எங்கே மிஸ் ஆனிச்சு அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல 8 சி போர்டில் 8 இருக்குது. சாரி, நம்ம எடுத்த கணிப்பு 8, இங்கே இருக்கிறது 3. ஸோ இங்கே இடத்துல எந்த இடத்துல அது மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கப்புறம் 4க்கு 2, 2க்கு 4, 4க்கு 4 அப்படிங்கும்போது நம்ம என்ன கணக்கு பண்ணோம்னா 4 2 4 அப்படின்னா 4க்கு நம்ம 8 வரும் அப்படின்னு கணக்கு பண்ணோம். ஆனால் 4க்கு -1ஆக 3 வந்திருக்கு. இப்படி தான் பேட்டர்னு. ஸோ இதில் தான் நம்மளுக்கு இதாகிருக்கு. ஓகே. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பேட்டர்னில் இல்லாமல் பிசியை வேறு ஒரு பேட்டர்னில் பார்க்க போகிறோம். பிசி மட்டும்தான் பார்க்க போகிறோம். போர்டு வைஸில் நம்ம ஆஸ்யூஷுவலாக பார்க்கணும் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். 2 இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குது, 6 இருக்குது. ஓகேவா? அப்புறம் 6க்கு மேலே 1 இருக்குது. ஸோ இதுக்கப்புறம்னா 1க்கு 6, 6க்கு 2, 2க்கு 4, 4க்கு 2 அப்படிங்கும்போது இந்த இடத்துல நான் சி போர்டில் 6 அப்படிங்கிற ஒரு எண்ணை நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சி போர்டில் நான் 6 அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். ஓகே. இதுக்கு அடுத்தது நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இங்கே 1 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 4க்கு 3, 3க்கு 6, 6க்கு 1 அப்படிங்கும்போது நான் பி போர்டில் 4 அப்படின்னு ஒரு எண்ணை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன்லேருந்து, அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்னை நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே 2 4 2 6 1, 1க்கு 6, 6க்கு 2, 2க்கு 4, 4க்கு 2, சி போர்டில் 6. அடுத்தது 4 3 6 1, 4 3 6 1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4. ஸோ பிசி 46 அப்படிங்கிறத ஒரு எண்ணாக நம்ம பார்க்குறோம். 2க்கு 4, 3க்கு 6. ஸோ இதில் இந்த பேட்டர்ன் படி ஒரே ஒரு எண்ணு தான், பிசி 46. இதை நீங்கள் கணிப்பெடுத்து பாருங்கள். சரியா? இந்த பேட்டர்னில் நம்மளோட பழைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில பேட்டர்னில் இந்த மாதிரி பிசியில் நம்மளுக்கு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடச்சிச்சு. அதனால் பிசி 46 இந்த ஒரு பேட்டர்ன்லேருந்து நான் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான். ஓகே. இதுக்கு அடுத்தது நம்ம காமனாக நம்மளுக்கு எப்படி வருது, 0க்கு 8, 8 8 3 அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன வருது, இந்த பேட்டர்ன் படி என்ன வருது. பிசி நம்ம வேறு மாதிரி ஒரு பேட்டர்னில் எடுத்துருக்கோம். இப்போ போர்டு வைஸ் நம்பரை வேறு ஒரு பேட்டர்னில் எடுக்க போகிறோம்.
ஸோ அப்படி இருந்தால் நம்மளுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி திரும்ப வருது, 0க்கு 8, 8க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டில் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஸோ இந்த இடத்துல 5 அப்படின்னு வருது. ஓகேவா? ஓகே. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 3க்கு 2, 2க்கு 3, 3க்கு 2, 3 to 3, 3 1 3 இப்படியே பேராக வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 1 3, 3 2 3, 3 2 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 அப்படின்னு ஒரு எண்ணம் கிடைக்குது. சரியா? இதுக்கப்புறம் இங்கே பார்ப்போம் 4 2 4, 4 1 5, அதாவது 4 2 4, 4க்கு 4, 4க்கு 1 அப்படின்னு வருது. அப்படிங்கும்போது 1க்கு 9 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ இந்த போர்டு வைஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9. ஸோ எனக்கு இங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்னா நான் இந்த இடத்துல நோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது இங்கே 3, இங்கே 9. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து 5, 2க்கு 3, 3க்கு 9 அப்படிங்கிற மாதிரி இந்த இன்னைக்குரிய கணிப்புகளில் எனக்கு கிடைக்கிது. சரியா? அப்படிங்கும்போது எனக்கு இந்த பேட்டர்ன்லேருந்து நம்மளுக்கு கிடைச்ச என்ன அப்படின்னா 539. இதை அப்படியே சின்னது பண்ணிவிட்டு அப்படியே தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுலேருந்து நம்மளுக்கு கிடைத்த என்னென்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 5, பி போர்டில் 3, சி போர்டில் 9, பிசியை பொறுத்த வரைக்கும் 46, 2க்கு 3, 2க்கு 4, 3க்கு 6, இல்லை 2க்கு 3, 3க்கு 9 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 46 பிசி ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 539. சரி, இதில் ஆல் போர்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக எல்லாத்துக்கும் காமனாக ஒரு நம்பர் தான். அது 5க்கு 9, 3க்கு 9, 4க்கு 9, 6க்கு 9 அப்படிங்கும்போது 9 வந்து நம்ம ஆல் போர்டில் எடுக்கிறோம். இந்த பிசி வந்து நம்ம எடுத்துருக்கோன்னா அது ஒரு பேட்டர்லேருந்து எடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது சரி, அப்போ ஆல் போர்டில் 9ன்னு கொடுத்தா அது எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்றது கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு தெரியல. இங்கே 5 இருக்குது, இங்கே 4, 3க்கு பவர் 6 அப்படிங்கும்போது இதில் எல்லாத்துலேயுமே பவர் அப்படின்னு காமனாக எடுத்தால் நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 தான் வருது. அப்போ இந்த 46ன்னு வந்தால் என்ன வரும்னா, முன்னாடி 9 வந்தால் 946ன்னு கூட வரும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 539 இருக்குது. இங்கே 9 இப்படியே வச்சுங்க, இந்த 4, இங்கே 6. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ திரும்பி நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். 539 நம்மளோட கணிப்புங்க. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பிசியில் 46 எடுத்திருக்கோம், ஆல் போர்டில் 9 எடுத்திருக்கோம். அப்படின்னா 946 அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம், இப்படி கூட எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? 946 அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? அப்படின்னா இதை அப்படியே பரட்டினா 935, 946 அப்படிங்கிற மாதிரி கூட கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான். இதுதான் நம்மளுடைய கணிப்பு இன்றைக்குரியது. நம்ம வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோ வேலையை நீங்கள் பண்ணணும். நிறைய வேலை தான், இருந்தாலும் ஒரு 5 வேலை சொல்லியிருக்கேன், செய்கிறீங்களான்னு பார்ப்போம். அதே மாதிரி கணிப்புகளையும் நீங்களும் நல்லா பேஸ் பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம ஒரு என்ன எடுத்து ஒரு 500 செட்டு பாக்ஸு, 1000 செட்டு பாக்ஸுங்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுக்கிறதே கிடையாது. எடுக்கிறதே ஒரே ஒரு செட்டு தான். அது ஒரு ஃபார்மெட்டாக எடுக்கிறோம், பிசி ஒரு ஃபார்மெட்டாக எடுக்கிறோம். அப்புறம் இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு ஆல் போர்டு இருக்குது. நீங்களே தொடர்ச்சியாக பாருங்கள், நம்மளுடைய கணிப்புகளில் எத்தனை நாட்களில் நம்ம வந்து தொடர்ச்சியாக வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களுடைய முழு ஒத்துழைப்பு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வேணும். அதனால் இவ்வளோ டாஸ்க்கை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஜாயின் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இவ்வளோ வேலையை பண்ணிட்டீங்கன்னா பெரிய மூச்சு விட்டுடலாம். ஸோ செய்வீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நன்றி.